இந்த வருஷத்தோட முதல் ட்ரிப்பு இதுதான். எங்கே போகிறோன்னு சொன்னால் எங்கேயுமே வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோன்னு போகல. இங்கேருந்து அரக்கோணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம், அவ்வளோதான். வர வழியில் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன சாப்பிட்டோம், அதுதான் வந்து இந்த விலாகு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே போயிட்ட உடனே ஒரு நல்ல பெரிய கிரவுண்ட் ஆட்டம் இருந்தது, காலி ஸ்பேஸு. சாண்ட்ரா என் பசங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரி காலியான ஸ்பேஸு, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இடம் இதெல்லாமே வந்து ஏற்கனவே அவங்க பார்த்ததே கிடையாது. அதனால் வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். வரும்போது எப்படியோ வாங்கி தருவார் அவர். அதனால் வந்து போகும்போது வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம். மார்னிங் ஒரு 10 o'clock போலவே கிளம்பிட்டோம். அதனால் வந்து வீட்டில் இருந்த இந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கும் லட்டு கேக் எல்லாமே அதில் தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது அங்கே ரோஜாப்பூ தோட்டம் இருந்தது, பன்னீர் ரோஸ் தோட்டம். நாங்கள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா போயிட்டு வருவோம், ரிட்டர்ன் வரும்போது வாங்கி சாப்பிட்டுட்டே வருவோம் தான் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பூத்தோட்டம்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. சாமந்தி, பன்னீர் ரோஸ்லாம் நாட்டு பன்னீர் ரோஸ் போல் சரியான வாசனை. பம்பு செட்டெல்லாம் அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல, நம்ம பார்த்துருக்கோம் 90s கிட்ஸாக, அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த பூவெல்லாம் பறித்து நானும் பாப்பாவும் வச்சுக்கிட்டோம். ரோஸ் பார்க்கும்போது கூட பறித்து வைக்கணும்னு ஆசை இல்லை, இந்த சாமந்தியை பார்த்தோம் பறித்து வைக்கணும்னு அவ்வளோ ஆசை. இது வந்து அங்கேயே விளையிறது தான், அது எல்லாமே வந்து 20 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அது எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். ரோட்லேயே வந்து மருதாணி செடி இருக்குது, அதை பறித்து கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தோம். காசுக்கு இல்லை, சும்மா தான். இது பார்த்திங்களா மணத்தக்காளி கீரை, இதை நம்ம காசு கொடுத்து தானே வாங்குகிறோம், அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, ரோட்டில் இருந்தது. அதனால் வந்து பறித்து பசங்களுக்கு அந்த பழத்தை கொடுத்தோம். வர வழியில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பம்பு செட் இருந்தது, அதனால் அங்கே உட்காந்து எல்லாமே டவுன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் வீட்டிலேருந்து. அதெல்லாம் விரித்து பரோட்டா ஒயிட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம், மீன் குழம்பு சாப்பாடு போல். ஏன்னா 2 நாளாக வந்து பிரியாணி சிக்கன் அதுமாரி தான் சாப்பிட்றோன்றதுனால பிரியாணி அது போல் வாங்கலை. எல்லோரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டோம். சரியான அந்த இயற்கையான காற்று ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே புளியங்காய் மரம் இருந்தது, அதில் புளியங்காய்லாம் பறித்து சாப்பிட்டோம்.